நக்கல்டீஸ் குரூப்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு காமெடி ட்ராமாவாக இந்த குடும்பஸ்தன் திரைப்படத்தை எடுத்திருக்கிறாங்க. பிரதான கதாபாத்திரங்களில் மணிகண்டன், ஆர் சுந்தரராஜன், குரு சோமசுந்தரம் இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னா, காமெடி ட்ராமா ஃபிலிம்ஸ் ரொம்ப குறைவு. அதுவும் ஒரு லாஜிக்கலான, ஒரு இயல்பாக, ஒரு ஒரு ஜன்னல் வழியாக பார்க்குற மாதிரி திரைப்படங்கள் ரொம்ப குறைவாகவே இருக்குது. அந்த குறையை குடும்பஸ்தன் நிவர்த்தி பண்ணியிருக்கு அப்படின்னு நான் சொல்கிறேன். குடும்பஸ்தன் இந்த படத்தினுடைய கதை என்ன? நவீன், அவர் தான் மணிகண்டன், நவீன் கேரக்டர் பண்ணியிருக்காரு. அவர் சான்வி, மேகனா, அவங்க தான் வெண்ணிலா. அந்த பொண்ணை காதல் திருமணம் செஞ்சுக்கிறார். பொண்ணு ஒடுக்கப்பட்ட சாதியை சேர்ந்த பொண்ணு. இவங்களும் அதான் மேலே இருக்கிறவங்க கீழே இருக்க எல்லாருமே ஒடுக்கப்பட்ட சாதிதான்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இது தெரியாமல் தான் இவன் எல்லாரும் நான் எவ்வளோ பெருசு தெரியுமா, நீ எவ்வளோ பெருசு தெரியுமான்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனால் அந்த 3% மேலே இருந்துட்டு எல்லாருமே அவனை பொறுத்தவரைக்கும் எல்லாருமே கீழ் ஜாதி தான், ஒடுக்கப்பட்ட ஜாதி தான். ஆனால் இவனுக்கு யாராவது ஒருத்தன் கீழே வச்சுக்கணுன்றதுக்காக இவன் அதெல்லாம் மறந்துட்டு ஆடிட்டு இருப்பான்னு வச்சுக்காங்க. ஸோ இது ஒரு கதை. சரி, அப்போ நவீனும் இந்த ஒடுக்கப்பட்ட சாதியை சேர்ந்த நிலாவும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணதுக்கு பிறகு நிறைய பிரச்சனைகள் வருது. ஒரு குடும்பஸ்தனாக ஆகும்போது எவ்வளோ பிரச்சனைகள் வரும். வீட்டு வாடகையிலேருந்து அம்மா அப்பாவுக்கு சுகர் மாத்திரை வாங்கி கொடுக்கறது, ஏகப்பட்ட பிரச்சனைகள் வருது. அந்த பிரச்சனைகள் மூலமாக அந்த ஃபேமிலியில் நிறைய பிரச்சனைகள் வருது. அந்த பிரச்சனைகள்லேருந்து அந்த குடும்பம் வெளிவந்துதா இல்லையா அப்படின்றது தான் இந்த திரைப்படத்துடைய கதை.